மற்ற நாளெல்லாம் காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி காலையில் பரபரப்பாக சமையல் வேலையை பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி சண்டே தானே அப்படின்னு மெதுவாக வேலையை பார்த்துட்டு இருந்தேன். டெய்லி இட்லி தோசைன்னு போயிட்டுருக்கு. சரி இன்றைக்காவது பூரி செய்யலான்னு தோணுச்சு. ஸோ ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுக்கிட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு ஆளுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா எங்களுக்கு சூடாக பூரி போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மதியத்துக்கு மேலே ஹஸ்பண்ட் லீவ் போட்டு வந்துட்டாங்க. முஃபாசா படத்துக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போகணுன்னு ஹாஃப் அலி லீவில் பிளான் பண்ணோம், போக முடியல. அப்புறமா நியூ இயருக்கு பிளான் பண்ணோம், அப்போவும் முடியல. ஃபைனலாக நேற்று பிளானே இல்லாமல் படத்துக்கு போயிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே போனனால அப்படியே வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா அங்கே ஒரு சேலஞ்ச் பாக்ஸ்னு இருந்தது. இந்த கோல்டு பாரை ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஹோல் வழியாக எடுக்கணும். நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், பட் எடுக்கவே முடியலை. நாங்கள்லாம் படம் பார்க்குறதுக்காக போகிறோமோ இல்லையோ, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காகவே போவோம். ஃபஸ்ட்டே ஒரு ரவுண்டு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு 3D கிளாஸையும் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராயாச்சு. அப்புறமா பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு லயன் கிங் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நைட் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.